ஜஸ்ட் அந்த ரோடு கிட்ட வந்துட்டோம். பைக்கில் தான் வந்தேன். என்ன ஒன்றுனா நீங்கள் புனேல பைக் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மைலேஜ் இருக்குது. ரெண்டாவது வந்து நல்ல பிரேக் பிடிக்கிற வண்டியாக ஓடணும். ஏன்னா எப்போ எவன் எந்த சைட்லேருந்து சொருவானே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமாட்டி நானே மேப் பார்த்து தான் போகணும். போயிட்டு சொல்கிறேன். இந்த ரோடு எஃப்சி ரோடுன்னு இருந்த காரணமே இந்த ஃபெர்குசன் காலேஜ். இது இஸ் த ரோட். மோஸ்ட்லி பொண்ணுங்க எல்லாமே செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ட்ரெஸ் இருக்குது. அதாப்புல அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறப்ப நல்லா பயங்கரமாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். பூரா பொண்ணுங்களுக்கு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு தான் குவிஞ்சு கிடக்கு. எவ்வளோன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அவ்வளோ. ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ் போல. இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பேரம் பேசி தெரிஞ்சுன்னா பயங்கரமாக ரேட் வாங்கலாம். நிறையா இருக்குது. ஆனால் என்னென்னா பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு நிறையா இருக்குது, நிறையா கிடைக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடு தான்ப்பா. எங்கே போனாலும் பசங்களுக்கு ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம். எஸ். இதெல்லாம் இங்கே வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே அவ்வளோ இருக்குது. ஆனால் என்னென்னா பேரம் பேச மட்டும் தெரியணும். பேரம் பேச மட்டும் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் இருக்க டி நகர் மாதிரி வச்சுக்கலாம். சென்னையில் டி நகர்னா புனேல வந்து எஃப்சி ரோடு. ஏரியா வந்து நல்லா ஜேன்னு இருக்கு, செம்மையாக இருக்கு. எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்களா? ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் கப்புள்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கானுங்க. நான் மட்டும் தான் தனியாக சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்ல வரேன், நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது, ஃபன் பண்ணணும், ஏதாவது அப்படியே சின்னதாக ரோட் சைட் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா எஃப்சி ரோடு வந்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் பைக் எடுத்துகிட்டு இல்லை என்னோட பைக் எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன். டாட்டா பை பை. ஃபைனலி வந்தாச்சு. என்னன்னா எஃப்சி ரோடு தரமாக இருந்துச்சு. டி நகரோட பெஸ்ட்டாக தான் இருக்குது. என்னன்னா ஒன்று கேங்காக போகணும், இல்லாட்டி பொண்ணு ஆள் இருந்துச்சு, ஆள் கூப்பிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு டைட் அடிக்கிறதுக்கு, ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நிறையா கடை இருந்துச்சு. ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே இருக்கும்ல. அப்படி நான் பண்ண தப்பு என்ன, நான் தனியாக போனது. அது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, அது கேங்காக போங்க.